எங்கேயோ ஒரு பொண்ணு சைக்கோ புருஷன்கிட்ட பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண மாதிரி டிராமா போட்டுட்டு இருந்தா அந்த உண்மை அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவளை பிடிச்சி பயங்கரமா திட்டி விட்டுட்டு இருக்கான். எவ்வளவு திமிரு இருந்தா பொய் சொல்லி என்னோட குழந்தைய தூக்கி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவ்வளவு பின்னாடியே போயிட்டு கதவு திறங்கன்னு கத்திட்டு இருக்கா. ஆனா அவனும் வெளியே வந்து என் குழந்தைய நீ தூக்குறதுக்காக தானே இவ்வளவு பெரிய டிராமா போட்ட, இதுக்கு நீ ரொம்ப அனுபவிக்க போற, நான் உனக்கு பெரிய தண்டனையா கொடுக்க போறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் உள்ள போயிடுறான். அந்த குழந்தை அம்மா இல்லாம ரொம்ப அழுது கத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவ தான் தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறா. இப்ப மறுநாள் ஆயிடுது. காலங்காத்துல இவ எழுந்திரிச்சு பார்க்கும்போது தலை பயங்கரமா வலிக்குது. அப்போ இவ கதவு திறங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த தடவை கதவு வந்து தானாவே ஓப்பன் ஆகுது. உடனே உள்ள ஓடி வந்து குழந்தைய பார்க்கலான்னு ஓடி வரா. பார்த்தா அங்க குழந்தை இல்ல. இன்ஃபேக்ட் அங்க இருக்கிற எல்லா திங்ஸையுமே அவன் பேக் பண்ணி எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டான் போல. அந்த குழந்தையோட பொம்மை மட்டும் தான் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் ஹாலுக்கு வந்து பார்த்தா அந்த ஹாலையும் அவங்க காலி பண்ணி தான் வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு ஆள் கிட்ட கேட்டா, சார் எங்க எல்லாருக்கும் சேலரியை கொடுத்து வேலைக்கு வரவேணான்னு சொல்லிட்டாரு, அவர் இந்த ஊரை விட்டே காலி பண்ணி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கு ரொம்ப அழுக வருது. அதுக்கப்புறம் தன்னோட அப்பா கூட சேர்ந்து குழந்தையுமே தேடுறா. ஒவ்வொருத்தவங்க கிட்டயுமே போட்டோவை காமிச்சு. ஆனா யாருமே பார்க்கலன்னு தான் சொல்றாங்க. தான் குழந்தைய நிரந்தரமா இழந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி மனசுடைஞ்சு போயிடுறா. இப்போ அதுலேருந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த குழந்தைய இவன் சிங்கப்பூருக்கு தூக்கிட்டு வந்து தான் வளர்க்குறான் போல. இன்னைக்கு தான் அவளோட பர்த்டே. ஸோ அதுக்காக கேக்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு அப்படியே மயங்கி விழுகிறா. இந்த பக்கம் அந்த பொண்ணு குழந்தையோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. ஆனால் அந்த குழந்தையோட பொம்மை கூட. இதை பார்த்துட்டு அப்பாவும் டென்ஷன் ஆகி திட்டிக்கிட்டு இருக்காரு. போது நிறுத்து உன்னோட டிராமாவை. 5 வருஷமா நீ உன்னோட குழந்தையோட பர்த்டேவை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்க. ஆனால் உன்னோட குழந்தை கூட இல்லை, இந்த பொம்மை கூட தான். நல்லா கண்ணை திறந்து பாரு, இது ஒன்றும் உன்னோட குழந்தை கிடையாது, ஒரு பொம்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த உண்மையை கேட்ட உடனே அவ பயங்கர அதிர்ச்சியில அப்படியே மயங்கி விழுந்துடுறா. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.